ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விதமாக 2018 நடந்த குரூப் 2 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் கொஷின் பேப்பரை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தமிழில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மீச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம அழகாக படித்து புரிஞ்சுட்டாங்களே ஒரு பாதி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரதியாரும் பாரதிதாசன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னும் போது உயிர் தமிழுக்கு அப்படின்னோடனே நம்ம பாரதிதாசன் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி, அடையெடுத்த கருவி ஆகுப்பெயர்னு வரணும். அடையெடுத்த ஆகுப்பெயர் எல்லாம் ஒன்று தான். திருக்குறள் தான் அப்படி சொல்லுவாங்க, அடையெடுத்த கருவி ஆகுப்பெயர் ஆகுப்பெயர்னு. பாசிலை பிரித்து எழுதுக, பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை பசுமை ப்ளஸ் இலை. அடுத்த கொஷின், பிழையான கூற்று கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பிழையான கூற்று. வன்தொடர் குற்றியலகத்தின் பின் வல்லினம் மிகாதா? அது எப்படி மிகாது? மிகும். அப்போ இதுதான் பிழையான கூற்று. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, ஆமாம். இரட்டைக்கிளியில் வல்லினம் மிகாது, கரெக்டு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, ஆமாம். ஆனால் வன்தொடர் குற்றியலகத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும், மிகும்னு வரணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க பாருங்க. செல்வி பாடினாள் என்பது திணை வழுவா? செல்வி பாடினாளுக்கு திணைனா இங்கே உயர்திணை அக்ரிணை மாதிரி இருந்திருக்கு. செல்வி என்பது உயர்திணை, அதே மாதிரி உயர்திணை தானே இருக்குது, திணை வழு கிடையாது. என் மாமா வந்தது அப்படின்றது ஒரு திணை வழுநிலை, வழுநிலை, அது வழாநிலை கிடையாது. நான் வந்தேன், நான் வந்தேன் என்பது இடவழுவா? நான் வந்தேன் என்பது ஒரு கால வழு. அப்போ நாய் கத்தும் மரபு வழு தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமான கூற்று கேட்குறாங்க, ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்டான ஆன்சர். இதை மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் போகும்போது ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டின் எடுத்துங்க, கரெக்டாக. அடுத்து பிழையான தொடர் காண்க. பிழையான தொடர் என்பது இரட்டை கிளினை வல்லினம் மிகும்னு கேட்குறாங்க. எப்படி? இப்போ நம்ம தான் பார்த்தோம் 4வது கொஸ்டினில், அப்படியே அடுத்து 6வது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். பிழையான தொடர் கேட்குறாங்க, இரட்டை கிளிப்பில் எப்படி வல்லினம் மிகும்? ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க 2018. 6வதுக்கு ஆப்ஷன் டி. பொறுத்துக்க வகையான கேள்வி தான், ரொம்ப ஈஸியான கேள்வி தான் பாருங்கள். செக்குனா காசோலை, ஃபைல்னா கோப்புகள், விசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்த கொஷின், அவன் பொன்னன் என்பது எந்த வகை பெயர் கேட்குறாங்க? பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவதுன்னு கேட்குறாங்க. செயபடு பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை தான். இது பேர் செயபடு பொருள் வேற்றுமைன்னு படிச்சிருப்போம் 8th புக்கில். கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடர்னு கேட்குறாங்க. ஆணு வந்தால் பெயரச்ச தொடர், தைத்த ஆவறதுங்களா? அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர், தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தால். குழல் என்பது ஒரு கருவி தான், அந்த கருவியாகி அந்த குழல் கேட்டு தான் மகிழ்ந்தால், அது இசையில், அதனால் கருவியாகு பெயர். ஆப்ஷன் பி. பருப்பு உள்ளதா என வணிகிடம் வினவு வெகாயது குழல் வினா. ஏன்னா பருப்பு உள்ளதா என்பது வாங்கிக்க தானே கேட்குறாங்க, ஒரு பொருளை பெறுவதற்காக கேட்குறாங்கனால குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. 4 சீர்களை அடிதோறும் பெற்று வருவது நேரடி. ஆப்ஷன் டி. இது கொஞ்சம் நேரடி அப்படின்றது ஒரு ஹையர் ஸ்டடீஸில் படிக்கிறது. நீங்கள் குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட்னால இந்த நேரடி கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. தலையின் வகை அறிகன்னு காய்முன் நிறை என்பது கலித்தலை. காய்முன் நிறை என்பது கலித்தலை. ஓகேங்களா? அப்புறம் வெண்சீர் வெண்டலைக்கு என்ன வரும்? ஒன்றிய வஞ்சித்தலைக்கு என்ன வரும்? ஒன்றாத வஞ்சித்தலைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தீவிரமாக படித்து வச்சுக்கணும். ஒரு வாட்டி காய்முன் நிறை கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி விலமுன் நீர் கேட்கலாம். ஏன்னா இது குரூப் 2ன்றது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? தலையின் வகை அறிகை என்பது காய்முன் நிறைனா கலித்தலை. இப்போ வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் வன்பொருள் வள்ளுவன் வாய்ச்சொல். வள்ளுவனை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னது கபிலர் திருவள்ளுவ மாலையில் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமல் ஐயப்படுதல் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஐயப்படுதல் தான் தீரா இடும்பை தரும். இது ஒரு குறள் இருந்து கேட்டிருக்காங்க, திருக்குறள் இருந்து. அடுத்த கொஸ்டின், 17 நீள்கணக்கு நூல்கள் ஒன்று, நாலடியார் தான். மீதியெல்லாம் என்னென்னு பாருங்கன்னா, இல்லை 10 பாட்டு நூல்கள் இருந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. புறநானூறு, நற்றிணை, பட்டி பரிபாடெல்லாம் 8 தொகை நூல்கள். இதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது கேட்குறாங்க. பொருந்தாததுன்னா அந்த பொருந்தாத டக்குன்னு அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒன்று மட்டும் தப்பாக இருக்கும். கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பேர் ராமாவதாரம், கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு பெரும் பிரிவிற்கு காண்டம், ஆமாம். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம்னு சொல்லுவாங்க, கிட்கிந்தா காண்டம். கம்பராமாயணத்து உட்பிரிவு காதை, சிலப்பதிகாரம் தாங்க காதை. கம்பராமாயணத்துக்கும் காதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கம்பராமாயணம் ஒரு வழிநூல், ஆமாம். வால்மீகி எழுத வச்சு தான் இவர் எழுதுவார், கம்பர் எழுதுவார். ஸோ அது ஒரு வழிநூல் தான். அடுத்து, கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96 வண்ணங்கள் கம்பன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் ஏ. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தொகுத்தவர்னா புலந்துரை முற்றிய குடல் இருக்கிறார். தொகுப்பித்தவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தொகுப்பித்தவர் யாருன்னு அடுத்த வருஷம் கேட்கலாம். ஓகேங்களா? தொகுப்பித்தவர் யாருன்னு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க வகையான கேள்வி.
துஞ்சல்னா சோம்பல். தமியர்னா தனித்தவர். தாள் முயற்சி. நோன்மைனா வலிமை. ஓகேங்களா, இதுவும் ஒரு ஈஸியான ஒரு பொறுத்துக்கான கேள்வி தான். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அது என்ன பேரில் மொழிபெயர்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? உரை வழங்கியவர் பெரிய வச்சான் பிள்ளை. இதை பதிப்பித்தவர் ஒருத்தர் இருப்பாங்க. எத்தனை திவ்ய பிரபந்தம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 12 ஆழ்வார்களை யார் எந்தெந்த திவ்ய பிரபந்தத்துக்கு எதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டு போட்டு ஒரு அட்டவணையாக எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா. அடுத்து, பெருஞ்சோலினால் ஆட்கொள்ள அடை தூய்ந்த திரளும் உணர்வில்லாத சிறுமியன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? திருநாவுக்கரசரை இந்த அடிகள் குறிப்பிடுகிறது. சமய முன்னோடிகள் இருந்து கேட்டிருக்காங்க. பொருளறிந்து எழுதுக. ஒல்லைனா விரைவு. ஈருனா எல்லை. மேதி எருமை. அங்கணர்னா சிவன். ஓகேங்களா. குருசுனா சிலுவை. கிறித்துவ கம்பர் H.A. கிருட்டன பிள்ளை தான். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக இருந்தார்? திருமலை நாயக்க மன்னரின் அவையில் தான் அலுவலராக இருந்தார். புக் கொஷின். பொருந்தாத இணை டக்குன்னு பொருந்தாத ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க கொஷின் பேப்பரில். ராசராச சோழனுள்ளா ஒட்டக்குத்தர். ஆமாம். திருவேங்கடதாதி பிள்ளை பெருமளாய் தான் எழுதினார். மதுரை கழகத்தை எழுதினது குமரகுருபர் தான். முக்கூடர் பள்ளி எழுது நாதகுத்தனார். முக்கூடர் பல்லூர் என்பது யாருன்னு தெரியவில்லைன்னு வரும். அது ஒரு பள்ளி இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம். நாதகுத்தனாருக்கும் முக்கூடர் பல்லுக்கும் சம்மந்தமே இல்லை. நாதகுத்தனார் என்ன எழுதினார்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. நாதகுத்தனார் என்ன எழுதுனார்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. உலக புதுமறை என போற்றப்படுவது நூல் எதுனா திருக்குறள் தான். திருக்குறள் வந்து 2வது கொஸ்டின் இது. கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர். 12th அறிஞர்கள்னு தொண்டு செய்த அறிஞர்கள்னு இருக்கும். அதை படிச்சிருந்தா கூட இந்த கொஸ்டின் அப்படியே அசால்ட்டாக போட்டுடலாங்க. 12th 11th பின்னாடி பார்த்தீங்கன்னா அறிஞர்களின் தொண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில பல பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இது தெளிவாக இருக்குது. பேராசிரியர் பே. சுந்தரன் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியரை கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகளை தான் ஒழுகி வந்திருப்பார். அடுத்த கொஷின். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல். இது வந்து ஃபேமஸானது சுப்பிரமணிய பாரதி. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நீங்கள் பாருங்கள், இப்போ நடந்த குரூப் 4 கொஷினில் இந்த 2 கொஷினும் இருக்கும். பகுத்தறிவு கவிஞர் யாருன்னு, பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு சொல்லி 2 கொஷினும் இப்போ நடந்த குரூப் 4 கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ தெரியும் எந்த அளவுக்கு முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறதுன்னு. புரட்சி முழுக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். இவர் ஒரு மரபு எழுத்தாளர். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. முற்காலத்துன்றாங்க, பெருநாரை. ஓகேங்களா. அடுத்து, பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. இயற்பெயர், இவனோட இயற்பெயர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பாரதியோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாருக்கு சுப்பிரமணியன். பாரதிதாசனுக்கு சுப்புரத்தினம். சுரதாக்கு ராஜகோபாலன். வாணிதாசுக்கு அரங்கசாமி என்கிற எத்திராசலன்னுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி. ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் மரமலடிகள். நான் தான் சொல்கிறேன், 12th பின்னாடி தமிழ் அறிஞர்கள்னு ஒரு சின்ன ஒரு இயலுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈழ படிச்சிருந்தாலே இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர் தான். தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 13 நூல்கள். 43 நூல்களை படைத்துள்ளார். இது வந்து அவர் வந்து 10th வந்து ஃபர்ஸ்ட் பாடம் எழுதியிருப்பார். அதில் இந்த டேட்டா அதில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். இவர் தான் சொல்லுவார் கண்ணாடியை வடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். வீரமாமுனிவர் தான் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர். தட்சிணமேரு என்பது ராசராசனால் கலைக்கப்பட்ட கோவில், தஞ்சை பெரிய கோவில். ஈஸியான கொஷின். தமிழ் ஆட்சி மொழியாக ரொம்ப ஈஸியான கொஷின். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எதுன்றாங்க. தன்மைனா தன்னும் தன் பிறர் சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கலர் நிலம் தான் தன்மை அடிப்படையில் இருந்த நிலம். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது ஒரு பொறுத்துக்கவலான கேள்வி. இந்த இதில் என்னென்னலாம் முரசு பண்ணுவாங்க கேட்குறாங்க. குறிஞ்சியில் தொண்டகப்பறை, முல்லையில் ஏறுகொட்பறை, மருதத்தில் மணமுடா, பாலையில் துடி. ஈஸியான கொஷின் தாங்க. கட்டத்தில் போட்டிருப்பாங்க, 10th போட்டிருப்பாங்க, 12th போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இதை படிக்காம மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்காலம்னா இதுவும் அதே தான். அந்த கட்டத்தில் இருந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, 10th இருக்குது. கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் என்பது மார்கழி தை, முதுவேநீர் காலம் என்பது ஆணி ஆடி, குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை. அந்த 2 பருவம் இருக்குங்க உங்களுக்கு. அந்த 2 பருவத்திலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து புறப்பொருள், இது வந்து அகப்பொருள். புறப்பொருள்னு ஒன்று கேட்டாங்களா, அகப்பொருள்னு ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. உன்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். இம்மூன்று உயிர்களுக்கு எரியது அப்படின்னா கரையான் தான். கரையான் எறும்பு. ஈஸி. ஒன்றறிவதிவே, உட்டறிவதிவே, இரண்டறிவதிவே அதனோட நாவே, மூன்றறிவதிவே அதனோடு மூக்கேன்னு சொல்லிட்டு திருமூலர் எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான பாடல் வரிகள். 9th புக்கில் பார்த்தா இது கொஷின் டேரெக்டாக இருக்குது.
வேறில்லை, வேறில்லை, வேறு ப்ளஸ் இல்லை. இது கொஞ்சம் ட்விஸ்ட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. பிரித்து எழுதுறதுல ட்விஸ்ட்டா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. இத மாரி நம்ம இது வந்து புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணுங்க. வேறு இல்லைன்னா புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின அழகா தூக்கிடலாம். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. எப்படி? எதிர்மறை வினையாக. அப்ப வந்தான் என்பதுக்கு வந்திலன் அப்படிதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? வந்தான்னா வந்திலன், லன்னு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இல்லம் தான் பொருந்தாத சொல்லு. ஈஸியா தாங்க இருக்குது. இதெல்லாம் ஒரு டிகிரில கேட்டிருக்காங்க பாருங்க. கிளி, கிளி, கிளினா பயம், கிளினா கிழித்தல், கிளினா ஒரு பறவை. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அரசனை குறிக்கும் போது ஒரு மொழி கோ. ஆமா. பெற்றான் வேர்ச்சொல் பெரு, பெற்றான் வேர்ச்சொல் பெரு தான். ஏன்னா ஒரு கட்டளை மாதிரி வரும். வா என்ற சொல்லின் பேரச்சம்னா ஆஃப் சொல்ல முடியும். வந்த அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொல் ரொம்ப ஈஸி. செடி, செப்பு, செல்வம், சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர்கள். காலங்களில் தெருவில் மழை வைக்காதர் காலை. இதை வந்து ஒழுங்குபடுத்த ரொம்ப ஈஸிங்க. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள். அடுத்து, கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா என்ன? கொல்லையிலே குலுங்குவன எவை? ரொம்ப சூப்பருங்க. இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. காலமறிந்து விளைந்து செயல்படுதல். இது வந்து திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது. கீழ்கண்டவற்றில் பிறவினை கேட்குறாங்க. பாத்திமா தமிழ் கற்பித்தால், அந்த பித்தால்னு வருதுல, அதான் பிறவினை. பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர் தான். ஆமாம். திகழ்கிறார், வந்தார், சென்றார், குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றுகிறார் அப்படின்னா அதெல்லாம் செய்தி தொடர் தான் வரும். திருக்குறளுக்கு டேஷ் 7 என்ற எண்ணப்பேர் 8 முறை வந்துள்ளது. புக் பேக்கில் அப்படியே வந்து கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. பல கற்றும் கல்லாதவர் கருதப்படுபவர், உயிரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். எப்படியுமே லென்த்தியான ஆன்சர் வந்து லென்த்தியான ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சரை வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 91% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து இதை படிச்சிருக்கலாம். ஆப்ஷன் டி. இது வந்து எப்படி சொல்கிறது, திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழிகள். லத்தீனாலே வீரமாமுனிவர் தாங்க வருவார். இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தா ஜி போப்பும் எல் ஹார்ட்னு ஒருத்தர் வருவார். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தனில். கிடந்தன்ன ஆறு அப்படின்னாலே மதுரை காஞ்சி வரும். ஓகேங்களா? சிறுபஞ்சமூலம் என்ற நூலை ஆசிரியர் சமண சமயம். சிறுபஞ்சமூலம் என்பது ஒரு 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு என்பது களம்பிரர்கள் காலம் என்று சொல்லக்கூடிய இருண்ட காலத்தில் வந்தது. இருண்ட காலம் என்பது சமணர்களின் போர்க்காலம் சொல்லுவாங்க. சமணர்கள் தான் இருண்ட காலத்தில் வாழ்ந்து வருவாங்க. அப்போ நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும், சமணர்கள் தான் போடலாம். அடுத்த கொஸ்டின். அகநானூற்றில் 6, 16, 26 இந்த மாதிரி எண்ணம் வந்தால் மருதம். இதே மாதிரி அகநானூற்றில் ஒற்றை இலக்கணம் வந்தால் என்ன, 5, 10ன்னு வந்தால் என்ன, அப்புறம் 9, 9ன்னு வரும். அந்த இலக்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் தயவு செஞ்சு பார்த்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 6, 14, 26 மருதம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 11th புக்கில் இருக்கும். பார்த்துங்க. அது ஒரு கட்டம் கட்டியே கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டத்தை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தொகுத்தவர் நல்லந்தோனார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முந்தைய இருந்த நாட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பார் தனி நாகரிகார் என்பது நற்றினையை குறிக்கிறது. அந்த நற்றிலிருந்து எடுத்திருக்காங்க. கொன்மூனா மேகம். ஈஸியான கொஸ்டின். நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் தான். ரொம்ப இதெல்லாம் ரிப்பீட் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுந்தரன் என்னும் சொல் அனுமன். சுந்தரகாண்டம்னா அனுமன். சுந்தரகாண்டம் தான் அனுமன். அப்போ சுந்தரன்னா அனுமன். சிலப்பதிகாரத்து வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் தான். இது 10th தெளிவாக போட்டிருப்பாங்க. சயகொண்டானின் சமகால புலவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் தான். சயகொண்டானின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268 கன்னிகள். திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இந்த திருமலை முருகன் பல்லுக்கு மட்டும் பெரியவன் கவிராயர் இருப்பார். பொதுவாக பள்ளி இலக்கியங்கள் வந்து நாட்டுப்புற இலக்கியங்களாக கருதப்படும். இதுக்கு மட்டும் பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பாக்கால் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்கள் தான். நீலகேசி விருத்தப்பாக்கள் தான். முக்குடர் பல்லுக்குரிய வகை சிந்துப்பா. சிந்துனா எப்படி சொன்னால் ஒரு நல்ல ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி வரும் பாட்டு. அதான் சிந்துப்பா. அவர் ஏற்ற இறக்கத்தோட நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இந்த பாலை தான் போடுவார். சிந்துப்பால தான் மியூசிக் போடுவார் அவர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழங்கியவர் கடுவெளி சித்தர். எத்தனை வாட்டி தாங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்று குறிப்பிடுவது மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூரார்னா இவர். திருவாதாவூரார் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய இருக்குது. நம்பியாண்டார் நம்பி வந்து அவர் என்ன ஒரு தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமய முன்னோடிகளோட பட்டப்பேர்கள் வந்து ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கணும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை சொன்னவர் பாரதிதாசன். 2வது கொஸ்டின் பாரதிதாசனில். எப்படியும் பாரதியாரும் கேட்பாங்க, பாரதிதாசன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் செல்லப்பா, சீசு செல்லப்பா. இவர் தான் வாடிவாசல் அப்படின்னு நூலுக்கு சொந்தக்காரர். இவர் எழுத அந்த வாடிவாசலை தான் இப்போ திரைப்படமாக எழுத போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிறந்த எழுத்தாளர் தான் இவர், சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் நா பிச்சமூர்த்தி. இவர் தான் முதல்ல புதுக்கவிதையோட தலைமகன், தந்தைன்னு சொல்லுவாங்க. நா பிச்சமூர்த்தி. இவர் வந்து 9th ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் இந்த முள்ளும் ரோஜாவும் அப்படின்ற நூல் வெளியில் இருக்கும். அதுலேருந்து அப்படியே குரூப் 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சிவை தாமோதரனர் தான். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12. 11th தெளிவாக போட்டிருக்கும். 12 தொகுதிகளாக வெளியே வந்திருக்கும்.
வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். 10th இந்த பெண்கள் பற்றி வரும் பார்த்தீங்களா, பட்டிமன்றம் மாதிரி வரும். அதில் இந்த வேலி அப்படின்ற வார்த்தை இருக்கும். எழுதுந்து ராஜம் கிருஷ்ணன் போட்டிருப்பாங்க. செப்பு திருமணிகளின் பொற்காலம் சோழர்களின் காலம். ஆமாம், அவங்க தான் அதிகமாக சிலைகள், சிவன் சிலைகளுக்கெல்லாம் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் இயலின் பார்ப்படும்னா விண்ணியல் அறிவு. விண்ணியல் அறிவு. கபஷாபிமானம். கபஷாபிமானம் பொருள் தருக. தாய்மொழி பற்று. தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த எழுதலில் எழுதினாலும் இந்தியன் ஒப்பீனியன். தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தை காந்தி எந்த எழுதலில் எழுதினா இந்தியன் ஒப்பீனியன். அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக கேட்பாங்க, எங்கே பிறந்தவன்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தில்லையாடி வள்ளியம்மைன்னே ஒரு தமிழ் பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழகன் குறிப்போம். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவங்க ஒரு 14 வயசு சின்ன ஒரு பெண்ணு தான். ஆனாலும் ஒரு அந்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இறந்துருவாங்க. அதை பற்றி தான் தியாகம்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து இந்தியன் ஒப்பீனியன் சொல்லுவார். தன்னோட தங்கச்சி இறந்து போனது கூட நான் இந்த அளவுக்கு துக்கப்படலை, ஆனால் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகம் எனக்கு ரொம்ப நெஞ்சே பதற வைக்குதுன்னு சொல்லுவார். யவனர்கள்னா மிளகு பிரியர்கள். இவங்களுக்கு இதுவே மிளகு தான், பொண்ணு மிளகு. அப்போ ஆப்ஷன் பொண்ணு மிளகு தான், ஆப்ஷன் பி. மீத்தூன் விரும்பியல். மீத்தூன்னா வயிறு புடக்க உண்ணக்கூடாது, எப்பவுமே அளவு மீறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீத்தூன் விரும்பியல் அவையார் சொன்னது. இது வந்து முதுமொழி, ஆப்ஷன் பி. ராமலிங்காடிகளின் சிறப்பு பெயர் திருவருட் பிரசாக வள்ளலார். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது, திருவருட் பிரசாக வள்ளலார். அரை வயிற்றுக்கு கஞ்சி அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன். எங்கே தெரியுமா? இது வந்து அம்பேத்கர் சொல்லுவார். இந்த வட்டமேசை மாட போய் கலந்துக்குவார். அப்படி கலந்துக்கும் போது வகுப்புவாத பிரதித்துவம் எடுத்துகிட்டு வந்துடுவார். வகுப்புவாத பிரதித்துவம் கொண்டு வரும்போது அங்கே இந்த கூட்டுறவர் சொல்லுவார், அரை வயிற்று கஞ்சிக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் இங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி பேசுவார். ஓகேங்களா? பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் தான். பெண்கள்னாலே பெரியார் தான். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூடியவர் அண்ணா. ஆமாம், உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெறு. ஆமாம், அண்ணா தான். இதே மாதிரி ஒரு புரட்சி முழக்கம், ஒரு உத்வேகத்தை தர மாதிரி இருந்தால் அண்ணா தான். ஓகேங்களா? ஸோ 2018 பார்த்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு 1-2 கொஷின்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது 2024 நடக்கிற குரூப் 2 எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் உதாசீனப்படுத்தாதீங்க. இது இப்போ திராவிட சாஸ்திரி பார்க்கும்போது சிவை தாமோதரன் இவர் வந்து தமிழ் பதிப்புலகில் தலைமகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 4 ஆப்ஷன் இருக்கா, 4 ஆப்ஷனில் ராமமிர்தன் யாருன்னு பாருங்கள், ஜானகிராமன் யாரு பாருங்கள். ஒரு கொஷின் அனலைசேஷன் தான் அப்படி தாங்க. ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து கேள்விக்கு விடை தருவோம். இப்படி கேட்டுருவாங்களோ, புதுமை பித்தன் பற்றி போட்டிருக்காங்க கேட்டுருவாங்களோ, அழவழிப்பா போட்டிருக்காங்க, யார் இந்த அழவழிப்பா, அப்படி நம்ம ஒரு தேடலோடு படிக்கணும். அப்படி தேடலோடு படிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு வருவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரொம்ப இலக்காரமாக நினைக்காதீங்க, எப்படி கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ படிக்கும்போது இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சைடில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களை மாதிரி படிக்கிற குரூப் 2க்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.